வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 29வது பகுதியாக உடம்பு என்கிற மூட்டை என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை காண்போம். அதாவது நாம் பாவத்துக்கு மேலே பாவம் சேர்க்கும்போது அது ஒரு பெரிய மூட்டையாகி அந்த மூட்டையை சுமக்கிற ஆட்களாக நாம் இருக்கோம். அதை கரைக்கிறதுக்கு முக்கியமான வழி இறைவனை பணிவது, அது பணிவுடைமையோடு நடந்து கொள்வது. நம்ம அறிவு அகம்பாவத்தை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா பாவங்களுக்கெல்லாம் மூல காரணம் அகம்பாவம்தான். அந்த அகம்பாவத்தை விடுத்து இறைவனின் தாழ்பணிந்தால் இந்த கர்மாவாகிய மூட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக, பாவமாகிய மூட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டு நாம் இன்பமாக வாழ முடியும் என்பதை அவருடைய வார்த்தைகளில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர். அந்த வரிகளை அப்படியே அவருடைய வார்த்தைகளில் பார்ப்போம். நம் உள்ளத்தில் ஆசை, கோபம் முதலிய பல வியாதிகள் இருக்கின்றன. முன்பு நாம் எல்லோரும் ஒரு விதத்தில் மூட்டை தூக்கிகளாக இருந்ததால்தான் இந்த வியாதிகள் வந்திருக்கின்றன. நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பு காரியமாக சேர்ந்து மூட்டையாகி விடுகிறது. இந்த பிறப்புக்கு முன்னால் இன்னொரு பிறப்பில் தப்புகள் செய்தோம். அதனால்தான் இப்போது இந்த உடம்பு என்கிற மூட்டை வந்திருக்கிறது. இதில் பழைய தப்புகளின் வாசனையும் இருக்கிறது. அதனால்தான் ஆசை, கோபம் எல்லாம் நமக்கு இருக்கின்றன. அது போவதற்குத்தான் குழந்தைகளாக இருக்கும்போதே பள்ளிக்கூடத்திற்கு போகிறோம். அறியாமை என்கிற வியாதி படிப்பு என்கிற மருந்தினால் போகிறது. அதோடு நம் கெட்ட குணங்களும் போக வேண்டும். இதற்கு படிப்பு மட்டும் போதாது, பணிவு வேண்டும். பணிந்து கிடந்தால் கெட்ட குணங்கள் ஓடி போகும். தாய், தந்தை, ஆசிரியர், தெய்வம் ஆகியவர்களிடம் பக்தியோடு படிப்பில் கவனம் செலுத்தி வந்தால் அறிவும் வரும், குணமும் வளரும். பணிவு இல்லாமல் படிப்பில் மட்டும் தேர்ச்சி பெற்றால் எவரும் முழு மனிதனாக ஆக முடியாது. நமக்கு எல்லாம் தெரியும், நாம் புத்திசாலி என்ற அகம்பாவம் தான் வெறும் படிப்பினால் உண்டாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் துணை புரிய மாட்டார். பகவானின் அனுகிரகம் இல்லாமல் எத்தனை புத்திசாலியாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் பெற முடியாது என்று தமது கனிமொழிகளை முடிக்கிறார். இது போன்ற கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.